ஒரு மனிதன் அந்த தான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நின்னா தன்னை அறியாம கண்ணீர் வரும். இன்னைக்கும் பல பக்தர்களுக்கு அது நடக்குது. அப்படித்தான் எனக்கும் அந்த அழுகை வந்தது. சுவாமி முன்னாடி போய் நின்னோம், அழுதோம். அப்பெல்லாம் யாருமே எனக்கு தெரியாது. வேல் ஒரு நிமிஷத்துல சுத்தி இருக்க சஞ்சலங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்கும்னு, தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்திரவு பகற்றது துணையதாகும். அதை கண்கூட உணர வச்சேன். எனக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா எல்லாம் என்கிட்ட இருக்கு ஆனா அதுக்கேற்ற வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏங்கக்கூடிய அந்த ஏக்கங்கிறது ஒரு சாதாரண வழி கிடையாது. அந்த வழிக்கு மருந்தாக முருகன் இருந்தார். ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். முருக பக்தர்களுக்கான ஒரு சிறப்பு காணொலினே சொல்லலாம். முருகர் பற்றி நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம கூட ஆன்மீக பேச்சாளர் விஜயகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். முதல் கேள்வி என்னது அப்படின்னா, நீங்க முருக பக்தரா, நீங்க முதல்ல முருகரை உணர்ந்த தருணம், அப்புறம் உங்களுடைய பயணம். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் டிவைன் கால் அப்படின்னு ஒன்று கட்டாயம் நடக்கும். கடவுள் ஒரு மனிதனை தன்னிடத்தில் கூப்பிடக்கூடிய தருணம். அது ஒருத்தருக்கு கிடையாது, எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஆனால் இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அது உணர முடியும். அப்படி இறைவன் என்னை கூப்பிட்டார்னு சொன்னா அது ஏதோ நான் பெரிய ஆள் மாதிரி காட்டும். அந்த அலையில ஒரு துளியா நான் உணர்ந்தது முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வர சொல்லி உத்தரவிட்டது. நான் வளர்ந்தது எல்லாமே முருகன் கோயிலில் தான். நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் வால்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அற்புதமான ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடம். அங்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்னு ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. அங்கே தான் என்னென்னா எல்லா குழந்தைகளும் விளையாடுற மாதிரி தான் நானும் கோவிலுக்கு விளையாடுறதுக்காக தான் போனேன். சுவாமியினுடைய திருவருள்னால அங்கே சாமிக்கு பண்ணுற அந்த பூஜை வழிபாடு இதெல்லாம் ஏதோ ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கேயே சாமிக்கு சேவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைத்தது. இருந்தாலும் என்னுடைய குடும்பம் என்பது ரொம்ப பக்தி சார்ந்த குடும்பம் தான். ஆனால் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, அம்பாளுடைய பூஜையை தான் அதிகமாக சொல்லி கொடுத்தாங்க. அம்பாள் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிரசித்தம். இன்றைக்கும் அப்படித்தான். அம்மா தீவிரமான அம்பாள் வழிபாடு. எனக்கு அம்பாள் மேலே தான் ரொம்ப ஈடுபாடு. லலிதா சகஸ்ரநாமம் இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஆனால் வளர்ந்ததெல்லாம் முருகன் கோவில் தான். ஆனால் முருகன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்ததே கிடையாது. ஆனால் இன்னைக்கும் நான் சொல்லுவேன், இவ்வளவு தூரம் நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு முருகனுக்கு நான் செஞ்ச நானே சொல்லக்கூடாது, அவர் கொடுத்த அந்த வாய்ப்புனால அந்த கோவிலை கூட்டினது, கோயிலை சுத்தம் பண்ணது, சாமிக்கு அபிஷேகம்னா எல்லாம் எடுத்து வச்சது, அந்த சேவை தான் இன்னைக்கு என்னை நல்லா வச்சிருக்கு. அப்படி பெருசாக முருகன் மேலே பெருசாக ஈடுபாடு கிடையாது. அந்த ஈடுபாடு இல்லாதப்ப கூடி ஆனால் வளர்ந்ததெல்லாம் முருகன் கோயிலில் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நான் போன ஒரு பேட்டியில் கூடி சொல்லியிருப்பேன், ஒரு மனுஷனுக்கு திறமை இல்லாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது, அது எதுவுமே இல்லைன்ட்டு பேசாமல் உட்கார்ந்துடலாம். ஆனால் திறமை இருந்து அந்த திறமைக்கு வாய்ப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா எல்லாம் என்கிட்ட இருக்கு ஆனால் அதுக்கேற்ற வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏங்கக்கூடிய அந்த ஏக்கங்கிறது ஒரு சாதாரண வழி கிடையாது. அந்த வழிக்கு மருந்தாக முருகன் இருந்தார். 3 தடவை கனவுல திருச்செந்தூர் வர சொல்லி உத்தரவு வந்தது. அந்த 3ஐயும் என்னால் அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. 3ஆவது தடவை நேரடியாக திருச்செந்தூருங்கிற வார்த்தை கனவிலே வந்தது. அந்த திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு உண்டான கனவு எப்படின்னா, அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிள்ளையார்பட்டி குருக்கள் ஐயா, பிச்சை குருக்கள் ஐயாவும் நானும் ஒரு கோபுரத்தில் நிற்கிறோம். பிச்சை குருக்கள் ஐயா சொல்கிறாரு, இந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு நான் திருச்செந்தூர் போகணுங்கிறார். அப்போ தான் திருச்செந்தூர் போகணுங்கிறதே எனக்கு முடிவானது. நானும் எங்கள் அண்ணனும் போகிறோம். திருச்செந்தூருக்கு போயிட்டு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலில் போய் உள்ள கருவறையிலெல்லாம் முருகனை பார்க்குறோம். அப்போல்லாம் ஒரு அனுபவம் இல்லை. சுற்றி இப்படி வரும்போது ஆறுமுக நயினார் சண்முகர் நிற்கிறார். அப்படியே சிகப்பு சாத்தி எல்லாம் போட்டு அவ்வளோ நகையெல்லாம் போட்டு நிற்கிறார். பார்த்தோன்னே கண்ணில் அப்படி ஒரு அழுக, கண்ணீர் கொட்டுது. ஆனால் கவலையினால் வந்தது கிடையாது, துன்பத்தினால வந்தது கிடையாது, ஏதோ ஒரு விஷயம். அதுக்கப்புறம்தான் நிறைய ஆன்மீக உண்மைகள் புரியுது. ஒரு மனிதன் அந்த தான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நின்னா தன்னை அறியாம கண்ணீர் வரும். இன்னைக்கும் பல பக்தர்களுக்கு அது நடக்குது. அப்படித்தான் எனக்கும் அந்த அழுகை வந்தது. சுவாமி முன்னாடி போய் நின்னோம், அழுதோம். அப்பெல்லாம் யாருமே எனக்கு தெரியாது, என்னை யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ மட்டும் தெரியுமான்னு தெரியாது. இப்போ ஏதோ சாமி ஊர்களால் போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு இருந்தோம். ஆனால் உள்ள இருந்த அர்ச்சகர் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சார். அவர் ஏன் கூப்பிட்டார், எது கூப்பிட்டாருன்றதெல்லாம் அவருக்கு எதுவும் நான் கொடுக்கவும் இல்லை. அந்த சண்முகருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்தது தான் தெரியும். எப்போ அந்த திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் முன்னாடி நான் எப்பவும் சொல்லுவேன், முருகன் வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன், முருகன் வாழ்க்கைக்குள் வந்ததற்கு பின்னுன்னு. எப்போ திருச்செந்தூர் போய்
சண்முகர் என்னை பார்த்தாரோ, நான் முருகனை பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. அவர் எப்போ என்னை பார்த்தாரோ இப்போ வரைக்கும் நான் என்னுடைய திறமை, நான் என்னுடைய வாழ்க்கையில நோக்கமாக வச்சிருந்தது தமிழ் பேச்சாளன் ஆகணும் தான். பேச்சு தான் என்னுடைய உயிர். 10th எங்களுடைய தமிழ் வாத்தியார் சொன்னார், நீ நல்லா தமிழ் பேசுகிற, தமிழ் பேச்சாளராக முயற்சி பண்ணினார். அது என்னென்னா பேய் மாதிரி உள்ளே போயிடுச்சு. அது பேச்சாளன் ஆகணும்னு ஏறாத மேடை கிடையாது. எத்தனையோ டிவி சேனலில் வந்து வாசல் நின்றுருக்கேன், நான் நல்லா பேசுவேன், ஒருத்தரும் வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. ஆனால் எப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்தனோ முருகன் ஒரு முடிவு பண்ணார், நீ பேசணும்னு ஆசைப்பட்டல, என்னையே பேசினார். எப்போ இந்த வாய் திறந்து திருப்புகளை பேச ஆரம்பித்தானோ, எப்போ முருகன் என்னை ஆட்கொண்டாரோ அப்போலிருந்து இப்போ வரைக்கும் உட்கார்றதுக்கு நேரம் இல்லாமல் முருகனை பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் முருகன் என்னை ஆட்கொண்ட விதம். நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன். முருகன் எனக்கு நிறைய காசு கொடுத்துருந்தா அவர் நம்பியிருப்பனான்னு தெரியாது, இப்படி இருப்பனான்னு தெரியாது, ஒரு நல்ல வேலை கொடுத்துருந்தாருன்னா இவ்வளோ தீவிரமாக இருப்பனான்னு தெரியாது. என் திறமைக்கு செந்திலாண்டவன் தான் முத்திரை குத்துனது. வேற எதை பற்றி பேசியிருந்தாலும் இவ்வளவு திருப்தி எனக்கு வந்திருக்காது. அந்த செந்திலாண்டவனுடைய திருப்புகளையும் அவனுடைய பெருமையும் பேசணும்னு அவன் உத்தரவு போட்டான். அந்த இப்போ வரைக்கும் நான் எல்லாம் ரொம்ப சொல்லுவான், மித்த தொழில்களுக்கெல்லாம் மனிதன் முதலாளி, என்னுடைய இந்த தொழிலுக்கு, என்னுடைய பேச்சுக்கு செந்திலாண்டவன் தான் முதலாளி. அவன்கிட்ட வேலை செய்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக வச்சது. வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் இருந்த அத்தனை சஞ்சலங்களும் அருணகிரிநாத சுவாமி சொல்லுவார், வேல் வந்து ஒரு நிமிஷத்துல சுத்தி இருக்க சஞ்சலங்களை எல்லாம் தவிடுபடியாக்கும்னு. தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அடுத்திரவு பகற்றது துணையதாகும். அதை கண்கூட உணர வச்சார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் தொடங்கப்பட்டு ஏதோ கடுகளவு நகர்ந்து கொண்டிருக்கிறது இறைவனுடைய திருவருளால். செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து முருகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கான காரணம் என்னங்க? முருகப்பெருமானுடைய வழிபாடாகட்டும், முருகனுக்கு செய்யக்கூடிய பூஜைகளாகட்டும், இதை நம்ம எங்கிருந்து கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய புராண இதிகாசங்கள், நம்மளுடைய சாஸ்திர நூல்கள், நம்மளுடைய அருளாளர்கள் இவங்க சொன்ன வழியை பின்பற்றி தான் நாம் முருகனுடைய வழிபாட்டை தொடங்க வேண்டும். அப்படி முருகப்பெருமானுக்கு செவ்வாய் உகந்த நாள் என்று நம்ம சொல்றதுக்குண்டான முக்கியமான காரணம் என்னன்னா, முருகப்பெருமான் ஜாதக ரீதியாக, அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தா முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி. பொதுவாகவே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த செவ்வாய் தோஷத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி இந்த செவ்வாய் தோஷத்தின் மேல இருக்கிற அந்த தாக்கத்தினால தான் செவ்வாய்க்கு அதிபதியா இருக்க முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபட வேண்டும்ங்கிற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. ஆனா முருகப்பெருமானுக்கு உகந்ததான நாள் அப்படின்னு தேடணும்னா, முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவரை பார்க்கணும்னா இன்னைக்கு நீங்க திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய சிற்பம் இருக்கிறது. மனித குலத்துல பிறந்த ஒரு அரசனுக்கு முருகப்பெருமானுடைய கல்யாண பத்திரிகை கொடுக்கப்பட்டதுன்னா அது முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தான். காரணம் என்னன்னா, அவருடைய அருள் ஆற்றல் அப்படி. இறைவனுடைய திருவருளால், சிவபெருமானுடைய அருளால் பிறந்த அற்புதமான சோழ பேரரசு. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் உணர்ந்து அவனுடைய அருள் வேணுங்கிறதுக்காக தவிக்கிறார். அப்படி தவித்த போது முசுகுந்த சக்கரவர்த்திக்கு நாரத மகரிஷி உபதேசம் பண்ணுறார், எப்படி முருகனுடைய அருளை பெற வேண்டும், முருகனுடைய அருளை பெறுவதற்கு எதெல்லாம் உகந்த நாள்னு அவருக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படி நாரதர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சொன்ன போது சொல்லிய நாள்ல செவ்வாய்க்கிழமை கிடையாது. அவர் சொன்ன விரதம் எதுன்னா கிருத்திகை, சஷ்டி, வெள்ளிக்கிழமை விரதம் தான் முருகனுக்கு மிக உகந்ததாக. அதாவது ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டையும் நம்மளுடைய சமயம் குறிப்பிட்ட நாள்ல ஒதுக்கி கொடுக்கும். அது பொதுவாக திதி சம்பந்தமாக இருக்கும். திதினா வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி, சஷ்டி அந்த மாதிரி. அப்படி திதி சார்ந்த வழிபாட்டுல முருகனுக்கு உகந்தது சஷ்டி திதி, 6வது நாள். அடுத்து நட்சத்திரம் சார்ந்த முருக வழிபாட்டுல உகந்தது அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம். ஏன் கிருத்திகை நட்சத்திரம்னா, கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததுண்டான நன்றி கடனாக முருகப்பெருமான் அந்த தாய்மார்களுக்கு ஒரு வரம் கொடுத்தார், யாரெல்லாம் உங்களுடைய நட்சத்திரத்தில் என்னை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு மகனாக நான் சகலத்தையும் தருவேன்னு சுவாமியினுடைய வாக்கு. அதனால கிருத்திகை நட்சத்திரம் சார்ந்த வழிபாட்டிலே உகந்ததாக மாறியது. அடுத்து கிழமை சார்ந்த வழிபாடுகள்ல ரொம்ப முக்கியமானது வெள்ளிக்கிழமை. அதற்கப்புறம் தான் செவ்வாய்க்கிழமைங்கிறது வந்தது. அதுவும் குறிப்பா என்னன்னா, இந்த ஜோதிட ரீதியாக பார்த்து வழிபாடு பண்ணுவதற்காகத்தான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்ததாக கொண்டு வரப்பட்டது. ஆனால்
முருகப்பெருமானுக்கு மிக உகந்த வழிபாடாக இருப்பது 3 வழிபாடுகள்: திதி சார்ந்த வழிபாடு, நட்சத்திரம் சார்ந்த வழிபாடு, கிழமை சார்ந்த வழிபாடு. திதியில் சஷ்டி, நட்சத்திரத்தில் கிருத்திகை, கிழமையில் வெள்ளிக்கிழமை, அப்புறம்தான் செவ்வாய்க்கிழமை வழிபாடு.